ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம போலி செய்ய போகிறோம். 1 hour முன்னாடியே நான் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச கடலப்பருப்பை இப்போ வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடில் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். தண்ணி வடிகட்டிட்டு இது நல்லா ஆறட்டும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் பாகு ரெடி பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு வெல்லம் சேர்த்துங்க. இப்போ பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு தேவையான தேங்காய்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நான் அரைச்சிக்கிறேன். லைட்டாக அடிச்சுக்கிட்டா போதும். இப்போ பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கம்பி பதெல்லாம் பார்க்கணும் தேவையில்லை. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. இப்போ கடலப்பருப்பு ஆற வச்சோம்ல, அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். சுழியத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம், லைட்டாக குறைன்னு. இப்போ பாகில் ஏலக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த கடலப்பருப்பை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க, கெட்டி பிடிக்காமல். இப்போ லைட்டாக கெட்டி, இப்போ சுழியனுக்கு எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவு ஸ்டேஜுக்கு வந்ததையும் நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கலர் நான் கலர் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிங்க, ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். மைதா ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி. இப்போ மாவை நான் பிரித்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க, ஏன்னா நம்ம உள்ளே பூரணம் வைக்கணும். இப்போ இந்த இதை கையாலே கொஞ்சம் விரித்து வச்சுட்டு அதில் பூரணத்தை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருண்டையிலையும் நான் பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக தேய்க்க வேணாம், ஏன்னா உள்ளே இருக்கிற பூரணம்லாம் வெளில வந்துடும். எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க, பட்டர் கூட ஆட் பண்ணலாம். எண்ணெய் ஆட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். இப்போ ஸ்வீட் போலி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.